கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு வியாபாரி ஒரு தராசில் வைத்து தன் பொருட்களை எடை போடுவதைப் போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நிறுத்து பார்க்கிறாராம். நமக்குள் என்ன ஆவி அசைவாடுகிறது, நல்ல ஆவியா கெட்ட ஆவியா என்று ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் அவன் பார்வைக்கு உத்தமமாக செம்மையாக சீர் உள்ளதாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இவன் தெரிந்து கொள்ளும் பாதையிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை சொருவுகள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மோசமான சூழ்நிலைகள், எத்தனை சதிகார கூட்டங்கள் பதிவிருப்பார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தருடைய வழியை விட்டுவிட்டு நாம் மாற்று வழியில் நடக்கக்கூடாது என்பதிலே கர்த்தர் தெளிவான சிந்தை உள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வழிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் தந்த ஆவியை உள்ளே புகுத்தி நம்முடைய ஆத்துமாவிலே நல்ல ஆவி உள்ளவர்களாய், செம்மையான ஆவி உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவி உள்ளவர்களாய், நிலைவரமான ஆவி உள்ளவர்களாய் நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு அருள் புரிய விரும்புகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வழிகளையும் நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்த்து பொல்லாத வழிகளை நாம் புறம்பாக்கி பொல்லாத ஆவிகளை அடித்து துரத்தி நல்ல வழிகளிலே நல்ல ஆவியோடு நடக்க பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலங்காதிருங்கள். ஒருவேளை மாறுபாடான வழியில் நடந்து கொண்டிருப்பீர்களானால் நல்ல வழியில் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி புரிவார். அவர் கரங்களில் ஒப்படையுங்கள். கெட்ட ஆவியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் கெட்ட ஆவிகளை துரத்தி நல்ல ஆவியை உங்களுக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள எங்கள் பிதாவே, இந்த காலை வேளையில எங்களுக்கு பிரியமான வழியில் நடந்து நாங்கள் போராட்டங்களை குவித்துக் கொள்ளாதபடி, தோல்விகளை குவித்துக் கொள்ளாதபடி உங்க வழியிலே நடக்க எங்களை தருகிறோம். பொல்லாப்பான ஆவியோடு நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை சாபமாக்கிக் கொள்ளாதபடி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அருளுகிற நல்ல ஆவியிலே நடந்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறோம். அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.